ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கற்பம் சிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் பார்த்துலாமா? ஸோ ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்க்கு 3 எசென்சியல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னா ரீடிங், ப்ராசஸிங் அண்ட் ரைட்டிங் ஆஃப் டேட்டா. நம்ம இதுக்கு முன்னாடி அல்காரிதம், சூடோ கோட், ஃப்ளோ சார்ட் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இன்புட்டை கெட் பண்ணுவோம், அதை ப்ராசஸ் பண்ணுவோம், அப்புறம் அதை அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இதில் இன்புட் கெட் பண்ணுற ப்ராசஸ் தான் ரீடிங்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ப்ராசஸிங் ஸ்டெப்பை ப்ராசஸிங் சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறோம்ல, அதை வந்து ரைட்டிங் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்லையும் இது மூணுமே 3 எசென்சியல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ C does not have any built-in input or output functions as part of its syntax. ஸோ Cல வந்து டிஃபால்ட்டா பில்ட்-இனா வந்து இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கிடையாது, அதோட சின்டெக்ஸ்ல கிடையாது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், சில ஃபங்க்ஷன் கால்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது சில வந்து டிஃபால்ட்டா நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு சின்டெக்ஸ் எழுதுனா, ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுனா இன்புட்டை கெட் பண்ணிடும், அவுட் பண்ணிடும் அப்படின்னு கிடையாது. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் சர்டன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எங்க போய் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாண்டர்ட் ஐஓ லைப்ரரின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கு. ஓகே, ஸோ அந்த லைப்ரரியில தான் வந்து நம்ம இன்புட் கெட் பண்றப்போ, அவுட்புட்டை டிஸ்பிளே பண்றப்போ சம்மந்தப்பட்ட எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம எப்பெல்லாம் நம்ம எழுதுற சி ப்ரோக்ராம்ல இன்புட்டை கெட் பண்ண போறோமோ இல்லை அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ண போறோமோ, அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லைப்ரரியை நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். அந்த லைப்ரரி தான் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், ஹேஸ் இன்க்ளூட் stdio.h. stdio என்னது, ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். .hனா ஹெடர் ஃபைல். ஸோ என்ன பண்ணும், இந்த ஹேஸ் இன்க்ளூட் stdio.hன்றதை நம்மளோட சி ப்ரோக்ராம்ல ஸ்டார்டிங்ல டாப்ல நம்ம போடணும். இது யூஸ் பண்றப்பதான் என்ன பண்ணும், அது வந்து என்ன பண்ணும், அந்த லைப்ரரியில இருந்து இந்த நம்ம இன்புட் அவுட்புட் கெட் பண்றதுக்கு யூஸ் பண்ற எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் அது பிக் பண்ணிட்டு வரும். இந்த லைனை நம்ம மென்ஷன் பண்ணா மட்டும்தான் நம்மளால இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2 டைப்பா பிரிச்சுக்கலாம். ஓகே, அன்ஃபார்மேட்டட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ், ஃபார்மேட்டட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படி சொல்லிட்டு 2 டைப்பா பிரிச்சுக்கலாம். ஓகே, ஃபார்மேட்டட், அன்ஃபார்மேட்டட் அந்த நேமை பார்த்தாலே தெரியும். ஃபார்மேட்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆர்டரா, ஒரு ரூல் பேஸ்டா அப்படி இருக்கும். அன்ஃபார்மேட்டட்னா கொஞ்சம் எப்படினா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ இதை ஃபார்மேட்டட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் என்னது, நம்ம அந்த ஃபார்மேட்டட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுல வந்து டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, அன்ஃபார்மேட்டட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ல நம்ம வந்து டைப் ஆஃப் டேட்டாவை டிஸ்பிளே பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இதுல நான் என்ன பண்ணிருக்கேன், டைப் கொடுத்துருக்கேன். ஸோ இன்புட் ஃபங்க்ஷன்ல ஃபார்மேட்டன்றது என்னது, ஸ்கேன்எஃப்னு கொடுத்து அதில் வந்து நம்ம என்ன டேட்டா டைப்பை கெட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணாதான் நம்ம அந்த டைப் ஆஃப் டேட்டாவை கெட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால ஸ்கேன்எஃப்ன்றத ஃபார்மேட்டன்னு சொல்றோம். அன்ஃபார்மேட்டட்ல நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்ம வந்து லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதை எடுக்க முடியாது. ஸோ இப்போ கெட்டஸ் அது எல்லாமே ஒரு கேரக்டர், ஒரு ஸ்ட்ரிங்கையோ ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் டேட்டா டைப்பை மட்டும் தான் நம்மளால கெட் பண்ண முடியும். ஓகே, ஃபார்மேட்டில் என்ன பண்றோம், நம்ம என்ன டேட்டா டைப்னாலும் கெட் பண்ணலாம். கெட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு என்ன டேட்டா டைப்ன்றதை நம்ம டிஃபைன் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்புட்டை கெட் பண்ணிக்கலாம். அன்ஃபார்மேட்டல் அப்படி கிடையாது, அந்த குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் வந்து குறிப்பிட்ட டேட்டா டைப் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் அவுட்புட்லையும் பிரிண்ட்எஃப்குள்ள நம்ம வந்து என்ன டேட்டா டைப்னு நம்ம போடுறப்போ நம்ம என்ன டேட்டா டைப்னாலும், அதாவது இன்டிஜரா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், எதனாலும் கெட் பண்ணிக்கலாம். பட் அன்ஃபார்மேட்டல்ல அந்த குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்றது குறிப்பிட்ட டேட்டா டைப்க்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகும், அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரிண்ட்எஃப்னா என்னன்னு பார்க்க போறோம். ஏன் நான் வந்து ஃபர்ஸ்டே பிரிண்ட்எஃப் எடுத்தேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ் ப்ரோக்ராம்லயும் ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ்லையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரிண்ட்எஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரிண்ட்எஃப் லேர்ன் பண்ண உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா ஸ்கேன்எஃப் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் நான் பிரிண்ட்எஃப் எடுத்தேன். ஓகே, ஸோ இந்த பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷன் ஏன் யூஸ் பண்றோம், இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இதில் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னேன். அது எல்லாத்துலயுமே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கோத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம், நம்மளோட அவுட்புட்டை டிஸ்பிளே பண்றதுக்கு. இட் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே த data. Okay, so this function can be used to display any combination of numerical values, single characters and strings. இது ஒரு மிஸ்டேக், ஆர் கிடையாது, அண்ட். ஓகே, ஸோ நம்மளோட பிரிண்ட்எஃப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
நியூமரிக்கல் வேல்யூஸ் இன்டிஜர்ஸும் போட்டுக்கலாம், ஃப்ளோட்ஸும் போட்டுக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஒரு சின்ன சிங்கிள் கேரக்டரை மட்டும் போட்டுக்கலாம். அதே மாதிரி மல்டிபிள் கேரக்டர் ஸ்ட்ரிங்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு சின்டெக்ஸ் இருக்கு, அதுதான் இது. இப்போ இதுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன், printf அப்படின்றது நம்ம யூஸ் பண்ற ஃபங்க்ஷன். ஓகே, இதுல என்ன பண்ணிருக்கேன், மை ரோல் நம்பர் இஸ் அப்படின்னு போட்டுட்டு %d/n அப்படின்னு போட்டுட்டு டபுள் கோட்ஸ்குள்ள இதை போட்டிருக்கேன், க்ளோஸ் பண்ணிட்டு ரோல் நம்பர்னு போட்டிருக்கேன். ஓகே, இதுல இந்த printf குள்ள வர மொத்த ஸ்டேட்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ printf குள்ள நம்ம போற வேல்யூ எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறத நம்ம வந்து ஜென்ரலா ஆர்குமெண்ட்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஃபியூச்சர்ல நீங்க ஃபங்க்ஷன்ஸ் ஒரு டாபிக் வரும், அது படிக்கும்போது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம பிராக்கெட் குள்ள எதெல்லாம் போடுறோமோ அதெல்லாம் ஆர்குமெண்ட்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஆர்குமெண்ட்ஸ் இல்ல ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இது ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ். இதுல டபுள் கோட்ஸ்குள்ள வரத கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்றோம், வெளியே வரத பிரிண்ட் லிஸ்ட்னு சொல்லலாம், இல்ல வேரியபிள்னு கூட சொல்லலாம். இது வந்து வேரியபிள். இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம், ரோல் நம்பர்னா என்ன இருக்கும், அதுல இப்போ நம்மளோட ரோல் நம்பர் நம்ம எக்ஸாம்க்கு யூஸ் பண்ற நம்பர், அந்த நம்பர் இருக்கலாம். உங்களோட காலேஜ் கோட் போட்டு ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு நான் 1 2 3 4 5 வச்சுக்கிறேன். என்னோட ரோல் நம்பர் 1 2 3 4 5. இந்த அவுட்புட் என்ன டிஸ்பிளே ஆகும், மை ரோல் நம்பர் இஸ் 1 2 3 4 5 டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இந்த %d அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுன்னா, என்னோட ரோல் நம்பரோட டேட்டா டைப்பை குறிக்கிறதுக்கு நான் %d யூஸ் பண்றேன். %d ஒன்றும் இல்லை, இன்டீஜர். ஸோ என்னோட ரோல் நம்பர் வந்து இன்டீஜர்ல இருக்கு, அதனால %d போடுறப்போ அது என்ன ஆகும்னா மை ரோல் நம்பர் இஸ்னு போட்டு அந்த டேட்டா டைப்பை பார்த்து இந்த ரோல் நம்பரோட வேல்யூவை இதுக்குள்ள போடும். ஸோ மை ரோல் நம்பர் இஸ் 1 2 3 4 5. இந்த /n எதுக்கு யூஸ் பண்றோம்னா, எனக்கு வந்து அடுத்து வர printf வந்து அடுத்த வர அவுட்புட் வந்து அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றோம். அதை பத்தி நம்ம வரிசையா பார்ப்போம். ஸோ இதை போட்டிருக்கேன், ஹியர் %sign indicates that a conversion specification follows. ஸோ இந்த மாதிரி printfல டபுள் கோட்ஸ்குள்ள எப்பெல்லாம் % வருதோ அப்பெல்லாம் வந்து நம்ம கம்ப்யூட்டர் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இதுக்கு அப்புறம் வந்து ஏதோ ஒரு டேட்டா டைப், ஏதோ ஒரு கன்வர்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நம்மகிட்ட சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இதுல டீன்றது ஒரு டேட்டா டைப் கேரக்டர். இந்த டி மாதிரியே நிறைய டைப்ஸ் இருக்கு, அது என்னெல்லாம் டைப்ஸ்ன்றதையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, டபுள் கோட்ஸ்குள்ள என்னெல்லாம் போட்டுக்கோமோ அதெல்லாம் பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம %ன்னு போட்டா கம்ப்யூட்டர் என்ன நினைக்கும்னா, டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம % போட்டா என்ன நினைக்கும்னா, அதுக்கப்புறம் வந்து இங்க நம்ம யூஸ் பண்ற வேரியபிளோட டேட்டா டைப் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ மை ரோல் நம்பர் இஸ், என்னோட ரோல் நம்பர் என்ன வேல்யூ அது பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி %d இன்டீஜர்னு சொன்னேன். கரெக்டா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளேஸ் ஹோல்டர்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய நேம் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பிளேஸ் ஹோல்டர்ஸ் சொல்லலாம், இல்லை நான் டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்றேன்னு சொல்லலாம். ஓகே, கன்வர்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லலாம். இந்த மாதிரி இதுக்கு நிறைய நேம் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இன்டீஜர்னா டி போடுறோம். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் டேட்டாவுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்கு, பிளேஸ் ஹோல்டர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், இங்க பாத்தீங்கன்னா தெரியும். %c என்னது, இதுல ஒரு கேரக்டர் மட்டும் தான் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ %d என்னது, சைன் டெசிமல் இன்டீஜர். ஸோ என்னது இன்டீஜர் யூஸ் பண்ணிக்கலாம். %g என்னது, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் வித் அன் எக்ஸ்போனன்ட், எக்ஸ்போனன்ட் இ வச்சு யூஸ் பண்றது. அதே மாதிரி %f ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் வித்தவுட் எக்ஸ்போனன்ட், ஜஸ்ட் 1 2 3 4 0.56 அந்த மாதிரி யூஸ் பண்றது. %d என்னது, நம்ம வந்து எக்ஸ்போனன்ட் யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம், அந்த மாதிரி இது. %o என்னது ஆக்டல் நம்பர். %s என்னது ஸ்ட்ரிங், இந்த கேரக்டர் மாதிரி நிறைய கேரக்டர் வந்துச்சுன்னா ஸ்ட்ரிங். அதே மாதிரி %u அன்சைன் டெசிமல் இன்டீஜர். ஸோ இதுல வந்து சைன் டெசிமல் இன்டீஜரா நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி பாசிட்டிவ், இந்த மாதிரி அன்சைனா நம்ம பாசிட்டிவா நெகட்டிவ் அந்த மாதிரி. ஓகே, %x ஹெக்ஸாடெசிமல் நம்பர். இந்த ஹெக்ஸாடெசிமல் ஆக்டல்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் நம்ம டேட்டா டைப்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போதே பார்த்துட்டோம். கரெக்டா? உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ரீவிசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா டைப் பத்தியும், அதாவது ஒவ்வொரு டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்றப்பையும் அதை பொறுத்து நம்ம இந்த பர்டிகுலர் வேல்யூவை பிரிண்ட் பண்ண போறோம். இந்த நம்மளோட அவுட்புட்ல இந்த பர்டிகுலர் டேட்டா டைப் வரும்ன்றதை நம்ம என்ன பண்ணணும், printfல ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸ்பெசிஃபை பண்ணாதான் கரெக்டான அவுட்புட் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் வந்து என்னோட அவுட்புட்ல வந்து ஸ்ட்ரிங்கை காட்ட போறேன் அப்படின்ற பட்சத்துல நான் என்ன பண்ணும், ஸ்ட்ரிங் இருக்கு %s சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணும். நான் %d போட்டுட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கோட வேரியபிளை போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ப்ராப்பரான அவுட்புட் வராது. ஓகே, ஸோ நீங்க பிரிண்ட் பண்ணும்போது நம்மளோட வேரியபிள் இங்க, அதாவது நம்ம அவுட்புட்ல பிரிண்ட் பண்ண போற வேரியபிள் என்ன டேட்டா டைப்ன்றதை பொறுத்து நம்ம ப்ராப்பரா கரெக்டான இந்த பிளேஸ் ஹோல்டரை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல போடணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம printfக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். ஸ்கேன்ஆஃப் பார்த்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்மளோட கம்பைலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன சொன்னேன், நம்ம என்ன பண்ண போறோம், printf, scanf இது எல்லாமே யூஸ் பண்ண போறோம்னு சொன்னேன். ஸோ இன்புட் அவுட்புட் யூஸ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே நான் என்ன பண்ணிக்கணும்,
ஹேஸ் இன்க்ளூட் எஸ்டி dave.h கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட், நமக்கு மெயின் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எக்ஸிக்யூஷன் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மெயின் ஃபங்க்ஷன் சொன்னேன். ஓகே, போட்டுட்டு என்ன பண்ணிக்கலாம், கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். int a equal to 5 எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு ஏன்றது ஒரு வேரியபிள், அந்த ஏ வந்து என்ன டைப்ல இருக்கு, இன்டீஜர் டைப்ல இருக்கு. இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணனா என்ன எழுதுவேன், printf போட்டு என்ன பண்ணணும், நம்ம சின்டாக்ஸ் என்னது, டபுள் கோட்ஸ்குள்ள ஒன்று போடணும், கமா போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம வேரியபிள் போடணும். ஓகே, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணணும், இன்டீஜர்னால நான் என்னன்னு போடணும், பர்சன்டேஜ் டின்னு போடணும்னு பார்த்தோம். கரெக்டா, இந்த இடத்துல எப்பயுமே செமிகோலனோட க்ளோஸ் ஆகணும். ஓகே, இதுதான் நம்மளோட சின்டாக்ஸ். ஸோ இதை ரீடபிலிட்டிக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் நான் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். இங்க என்ன எழுதுறேன், சாரி நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன், கேப்ஸ் போடுறதுல த நம்பர் இஸ்னு போட்டுடலாமா, நம்பர் இஸ் போட்டுட்டு பர்சன்டேஜ் டின்னு போட்டேன். ஓகே, இப்போ நான் எழுதுறது கரெக்டானு பார்ப்போமா, கம்பைல் பண்ணிட்டேனா, இப்போ நம்மளோட அவுட்புட் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வருதான்னு பார்ப்போமா. இப்போ என்ன காட்டுது, த நம்பர் இஸ் 5 காட்டுதா. ஸோ த நம்பர் இஸ் 5, நான் பர்சன்டேஜ் டின்னு போட்டனால என்னோட இன்டீஜர் டைப்பை அது ப்ராப்பரா எடுத்துக்கிறது. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு அடுத்து வேற ஏதாவது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா. என்ன பண்ணலாம், பின்னு ஒரு வேரியபிள் வச்சு அது கேர் டைப்பா வச்சுக்கலாம். கேர் டைப்ல வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஹச்ன்னு போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஹச் அப்படின்னு போட்டேன். ஓகே, இப்போ நான் கேர் டைப் எப்படி டிஸ்பிளே பண்ணுவேன், இது அப்படியே இருக்கட்டும், இது நம்ம மாற்ற வேணாம். அடுத்ததான் நான் printf போடுறேன், printf. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், நம்ம அடுத்தடுத்து நிறைய விஷயத்தை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம், /n போட்டுக்கலாம்னு சொல்றேன். ஓகே, ஸோ நான் ஒரு கமெண்ட் லைன்ல உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். கமெண்ட் லைன் தப்பா போடக்கூடாது, இப்படி போடணும். கரெக்டா, நீங்க இதை போடும்போதே உங்களுக்கு காட்டும், இப்படி போட்டா நமக்கு மறையவே இல்லை, இப்படி போட்டா கொஞ்சம் மங்களா காட்டும். ஓகே, இதுதான் கமெண்ட் லைன், நம்ம இந்த ஸ்லாஷ்ல தப்பு பண்ணக்கூடாது. ஸோ இதுல நான் என்ன சொல்றேன், /nன்றது என்னன்னு சொல்றேன், நியூ லைன் கேரக்டர், நியூ லைன் கேரக்டர். அது என்ன பண்ணுது, நம்மளோட இந்த இது எக்ஸிக்யூட் ஆன உடனே அடுத்ததா வர printf எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி நீ வந்து என்ன பண்ணு, புது லைன்ல எனக்கு எக்ஸிக்யூட் ஆகு, இது முடிஞ்ச உடனே நீ அடுத்த லைனுக்கு போ அப்படின்னு சொல்லி கர்சரை அடுத்த லைனுக்கு கொண்டு போகுது. அதனாலதான் இதை வந்து என்ன சொல்றோம், நியூ லைன் கேரக்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஹச்சை டிஸ்பிளே பண்ண போறேன். அதே மாதிரி எழுதிக்கலாமா, என்னென்ன எழுதலாம், த கேரக்டர்னு எழுதிக்கலாமா, கேரக்டர் இஸ். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், சிங்கிள் கேரக்டர்னா என்ன சொன்னேன், பிபிடியில் பர்சன்டேஜ் சின்னு சொன்னேன். கரெக்டா, பர்சன்டேஜ் சி. அடுத்த லைனுக்கு நான் இப்போவே அட்வான்ஸ் /n போட்டேன், போட்டுட்டு கமா போடுறேன், கமா போட்டுட்டு பி போடுறேன், பி போட்டுட்டு செமிகோலன் போடணும். கரெக்டா, இப்போ ஏ பிரிண்ட் பண்ணும்போது 5 வரும், பி பண்ணும்போது ஹச் வரும். ஸோ டேட்டா டைப்பை பொறுத்து இந்த இடத்துல இது மாறுது. கரெக்டா, இப்போ நான் கம்பைல் பண்ணி பார்க்குறேன், கம்பைல் பண்ணா கம்பைல் ஆகுது, ரன் பண்ணி பார்ப்போமா. ஓகே, இப்போ பாருங்க அவுட்புட் என்ன வருது, ஃபர்ஸ்ட் ஒன் த நம்பர் இஸ் 5, செகண்ட் ஒன்ல கேரக்டர் இஸ் ஹச் வந்துருச்சா. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததா நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதி பார்ப்போம். என்ன எக்ஸாம்பிள் எழுதி பார்ப்போம்னா, இப்போ ஸ்ட்ரிங்கா எழுதி பார்ப்போம். ஓகே, ஸோ நான் என்ன சொன்னேன், கேரக்டருக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஸ்ட்ரிங் எழுதும் போது நமக்கு நிறைய வரும், அதாவது ஹச்னு வராம ஹாய், அந்த மாதிரி 2 வேர்டு, 2 கேரக்டர்ஸ், 3 கேரக்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு வேர்டா வரும்போது நம்ம கேரக்டர் யூஸ் பண்ண முடியாது, ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஜென்ரலாகவே நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கேர்னு போட்டே நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் போட்டுக்கணும். பிராக்கெட்குள்ள நம்ம சைஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து சீன்ற வேரியபிளை எனக்கு கேரக்டரா போட்டுக்கோ, ஆனா இதுக்குள்ள நான் ஒரு 3 கேரக்டர் ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன். ஓகே, நான் 3 கேரக்டர் ஸ்டோர் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், சும்மா ஹாய்ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, இதுல நீங்க ஒண்ணு கவனிக்கணும், சிங்கிள் கேரக்டர் போடும்போது நம்ம சிங்கிள் கோட்ஸ் தான் போடணும். ஓகே, ஆனா நம்ம வந்து சிங்கிள் கேரக்டரோட நிறைய கேரக்டர் போடும்போது ஆல்வேஸ் டபுள் கோட்ஸ்ல தான் இருக்கணும்.
ஓகே, சிங்கிள் கோட்ஸ்ல போட்டா எக்ஸிக்யூட் ஆகாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கேரக்டர் வந்தா சிங்கிள் கோட்ஸ், நிறைய கேரக்டர் வந்தா டபுள் கோட்ஸ். அதே மாதிரி சிங்கிள் கேரக்டர் போடுறப்போ நம்ம அதோட சைஸ் சொல்ல தேவையில்ல. நிறைய கேரக்டர் போடுறப்போ நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ சைஸ் சொல்லணும். அது நம்ம வேர்டை பொறுத்து நம்ம சைஸா அலோகேட் பண்ணிக்கணும். இப்போ நான் 3 போட்டு அதுக்குள்ள நான் 2 கேரக்டர்ஸா போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இது ஸ்ட்ரிங்னு சொன்னேன் கரெக்டா. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட்எஃப் போட்டுட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், த ஸ்ட்ரிங்கஸ்னு போட்டுக்கிறேன். த ஸ்ட்ரிங்கஸ், ஸ்ட்ரிங்குக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பிபிடில பார்த்தோம், பர்சன்டேஜ் எஸ்ன்னு பார்த்தோம். ஓகே, எஸ்ன்னு போட்டுட்டு அகைன் ஸ்லாஷ்ன்னு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்றேன், இதோட நேம் சீன் வச்சிருக்கேன், சீன் போட்டேன். ஓகே, இப்போ கம்பைல் பண்ணி பார்ப்போமா கரெக்டானு. கரெக்ட் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தா தேர்ட் அவுட்புட் வந்துச்சு, த ஸ்ட்ரிங் இஸ் ஹாய் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ நம்ம நிறைய டைப்ஸ் இருக்கு, நம்ம டைம் ரொம்ப ஆகுன்றனால லாஸ்டா ஒரே ஒரு டைப் மட்டும் பார்ப்போம். அடுத்த ஃப்ளோட் பார்ப்போம். ஃப்ளோட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நான் டின்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டு நானா ரேண்டமா சூஸ் பண்றேன். என்ன நம்பர் சூஸ் பண்ணலாம்? சரி, ஓகே, நார்மலா 1 2 3 4 எடுப்போம். ஃப்ளோட்னாலே நமக்கு டெசிமல் பாயிண்ட்ல வரும் தெரியும். பாயிண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 1 2 3 4 1 2 நானே ரேண்டமா ஒரு 6 இதை எடுத்துக்கிட்டேன், 6 டிஜிட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் போடுறேன் printf the float is float நான் என்ன சொன்னேன், percentage f ன்னு சொன்னேன் கரெக்டா. ஸ்லாஷ் n போட்டுட்டு காமா இந்த வேரியபிள் நேம் என்னது, d. ஓகே, கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா. ரன் பண்றப்ப எனக்கு என்ன வந்துருச்சு, float is அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ வந்துருச்சு. இதை நீங்க நோட் பண்ணி பார்க்கணும், நல்லா க்ளோஸா அப்சர்வ் பண்ணுங்க. 1 2 3 4 பாயிண்ட் 1 2 3 4 1 3 வந்திருக்கு. ஆனா நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன், 1 2 தான் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா நான் ஜென்ரலாவே பர்சன்டேஜ் எஃப்னு போடுறப்போ அது மேக்ஸிமம் இந்த இடத்துல 6 டெசிமல் எடுத்துக்கூடும், 6 டிஜிட்ஸ் எடுத்துக்கூடும். ஆனா அது என்ன பண்ணுன்னா எப்பயுமே லாஸ்டா வர டிஜிட்ஸை மட்டும் என்ன பண்ணுன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிடும். 2க்கு பதிலாக 3 அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிடும். இது எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் தான். ஓகே, ஸோ நீங்க அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிக்கிட வேணாம். ஸோ இப்போ இதுல எனக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அதாவது எனக்கு இந்த டெசிமல்ல எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் தான் வேணும், 2 பாயிண்ட் தான் வேணும். இது ஃபுல் பாயிண்ட் எனக்கு தேவையில்ல அப்படின்னு நான் அப்சர்வ் பண்ணேன்னா அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல என்ன பண்றேன், எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மாற்றணும் அப்படின்றதுனால நான் ஒரு பாயிண்ட் போடுறேன். பாயிண்ட் போட்டுட்டு எனக்கு ரெண்டு டிஜிட் தான் வேணுன்றதுனால நான் 2ன்னு போடுறேன். ஓகே, என்ன பண்ணிருக்கேன், அதே பர்சன்டேஜ் எஃப் தான் எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் வேணுன்றதுனால பாயிண்ட் போட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணிருக்கேன், எனக்கு 2 டிஜிட்ஸ் தான் வேணும் அப்படின்னால நான் 2 போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இது கரெக்டானு பார்ப்போமா. கரெக்ட்னு காட்டுது. இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ நான் ரன் பண்ண என்னோட அவுட்புட் என்ன காட்டுது, the float is 1 2 3 4.12 அப்படின்னு காட்டுது. ஓகே, இதுல அந்த பிஹேவியர் காட்டல. ஓகே, அந்த பிஹேவியர் ஏன் காட்டல அப்படின்னா, ஸோ இது 2 தான் போட்டிருக்கனால இது இந்த பிஹேவியர் காட்டல. ஆல்சோ இந்த இடத்துல 3ன்னு வர்றது 5ஓட கீழே இருக்கு. 5ஓட கீழே வந்துச்சுன்னா இந்த மாதிரி காட்டாது. ஆனா நம்ம பர்சன்டேஜ் வெறும் எஃப் யூஸ் பண்ணும்போது இதுக்கப்புறம் எதுவுமே டிஜிட் இல்லைன்னா கூட இது என்ன பண்ணணும்னா லாஸ்ட் டிஜிட்ஸை 90% ஆஃப் கம்பைலர்ஸ் அதே வேல்யூ அப்சல்யூட் வேல்யூ காட்டாம அதுக்கு அடுத்த நியரஸ்ட் டிஜிட்டை காட்டும். இது நமக்கு கம்பைலர் விட்டு கம்பைலர் பொறுத்து மாறும் ஆக்சுவலி இந்த பிஹேவியர். ஓகே, ஸோ அதை பத்தி நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நான் யூஸ் பண்ற கம்பைலர்ல இது பர்சன்டேஜ் எஃப் இப்படி எடுத்துக்கிடுது. ஸோ சில கம்பைலர்ஸ்ல அது அப்சல்யூட்டாகவும் கொடுக்கும். ஓகே, ஸோ இதை நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், பிரிண்ட்எஃப்ல நம்ம எப்படிலாம் நம்ம பிரிண்ட் பண்ணலாம், டேட்டா டைப்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். கரெக்டா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிபிடிக்கு போகலாம். போயிட்டு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஸ்கேன்எஃப் பார்க்க போறோம். ஓகே, ஸ்கேன்எஃப்னா ஒன்றும் இல்லை. ஓகே, பிரிண்ட்எஃப் மாதிரியே தான் ஸ்கேன்எஃப் ஒர்க் ஆகும். பிரிண்ட்எஃப்க்கும் ஸ்கேன்எஃப்க்கும் ரொம்ப சின்ன டிஃபரன்ஸ் தான். ஓகே, சிம்பிள் லாஜிக் என்னன்னா பிரிண்ட்எஃப் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ற மாதிரி ஸ்கேன்எஃப் என்ன பண்ணுது, இன்புட்டை கெட் பண்ணுது. சி ப்ரொவைட்ஸ் தி ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன் டு ரீட் டேட்டா ஃப்ரம் த ஸ்டாண்டர்ட் இன்புட் டிவைஸ். ஓகே, ஸோ இன்புட்டை கெட் பண்ணுது. அதுக்கும் அதே மாதிரி டைப் தான் வரும். ஸ்கேன்எஃப் டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுப்போம்.
ஸோ அதுக்கப்புறம் கமா போட்டு அண்ட் ஆர்குமெண்ட் கொடுப்போம். இந்த டிஃபரன்ஸை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். ஸ்கேன்எஃப்லயே நம்ம என்ன பண்றோம், உள்ள நம்ம வந்து என்ன டேட்டா டைப்ன்றத போடுறோம். இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, கமா போட்டு பிரிண்ட்எஃப்ல போட்ட மாதிரி டைரக்டா வேரியபிள் போடாம இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், அண்ட் சிம்பிள் யூஸ் பண்றோம். ஓகே, அதுலயே நம்ம இந்த அண்ட் சிம்பிளை எப்ப யூஸ் பண்ணிக்கலாம், எப்ப யூஸ் பண்ண வேணாம் அப்படின்றதுக்கும் ஒரு இது இருக்கு. அதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ லைக் printf ஃபங்க்ஷன், இந்த scanf ஃபங்க்ஷன் யூசஸ் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ். இதை வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன்னா இதுக்கு நிறைய நேம் இருக்கு. என்னெல்லாம் நேம் இருக்குன்னு சொன்னேன், நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னு சொல்லலாம், அப்புறம் இதை பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டா டைப் கேரக்டர்னு சொல்லலாம். ஓகே, இதுக்கு இந்த மாதிரி 3 டிஃபரெண்ட் நேம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எந்த நேம்ல வேணாலும் கேட்டாலும் உங்களுக்கு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். ஓகே, ஸோ like printf function, the scanf function uses the format specifier preceded by a percentage sign. So percentage sign வச்சு நம்ம format specifier காட்டுது to tell scanf function what type of data is to be read. So printf மாதிரியே scanfல என்ன பண்ணுது, நம்ம கம்ப்யூட்டர் வந்து percentage sign பார்த்த உடனே அடுத்து வந்து இந்த டேட்டா டைப் என்னன்னு சொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் scanf. இதை வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த கோடை என்ன பண்ணலாம். ஓகே, இப்போ நான் இதுல என்ன பண்ணிருக்கேன், எல்லா வேரியபிளுக்கும் நானே இன்புட்டை டைரக்டா அசைன் பண்ணிட்டேன். கரெக்டா? இப்போ நான் ஸ்கேன்எஃப்னா என்ன சொன்னேன், இன்புட்டை கெட் பண்றதுக்குன்னு சொன்னேன். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், இப்போ நான் என்ன பண்றேன், இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம், வேலை கொடுக்கறதுக்கு பதிலாக இதை ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், டிக்ளேர் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி நான் டிக்ளேர் பண்றதுனால என்ன ஆகுது, நம்மளோட சிஸ்டம்க்கு வந்து என்ன அப்சர்வ் பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு வேரியபிள் இருக்குன்னு காட்டிக்கிறோம். ஏபிசிடி 4மே இருக்கும். ஆனா 4மே என்னவா இருக்கும், மெமரி இருக்கும், ஆனா உள்ள எதுவுமே இருக்காது, எம்டியா இருக்கும். ஏன்னா நம்ம வேல்யூ கொடுக்கல. ஸோ நம்ம வேல்யூவை டைரக்டா கொடுக்காம நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்கேன்எஃப் மூலமா வேல்யூவை யூசர் கொடுக்குற மாதிரி மாற்ற போறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு printf ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். ஏன் printf ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன்னா, ஜஸ்ட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. அதாவது நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு ஒன்று காட்டணும்ல, அதுக்காக என்டர் த இன்புட்னு சும்மா ஜென்ரலா போட்டுக்கிறேன். ஓகே, போட்டு /n அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து கம்பைல் பண்றேன் இந்த கோடு. ஓகே, ரன் பண்றேன். ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம், மேபி ப்ராசஸ் பண்ண லேட் ஆகுது. ஓகே, இப்போ என்ன பண்ணுது, என்டர் த இன்புட் மட்டும் தான் கேட்குது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இன்புட்டா வாங்க போறேன். ஓகே, ஜஸ்ட் நம்மளோட நமக்கு வந்து அந்த ஸ்கிரீன் வந்து நீட்டா இருக்கணுன்றதுக்காக நான் என்டர் த இன்புட் ஜஸ்ட் போட்டிருக்கேன். ஓகே, நீங்க எது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேணாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், ஸ்கேன்எஃப் அப்படின்னு போட்டு நான் என்ன பண்றேன், %d அப்படின்னு போட்டேன். %d போட்டு இந்த %d எதுக்குள்ள வரணும், டபுள் கோட்ஸ்குள்ள வரணும். ஓகே, காமா போட்டுட்டு இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல வேரியபிள் போடுறதுக்கு முன்னாடி அண்டு போடணும்னு சொன்னேன். போட்டேனா? ஓகே, போட்டு செமிகோலன் போட்டேன். ஓகே, இப்போ இந்த ஏவோட வேல்யூ என்னன்றதையும் நான் பார்க்கணும்ல. ஓகே, அதனால நான் என்ன எழுதுறேன், printf என்ன பண்ணிக்கலாம், அப்பா அது மாதிரி எழுதிக்கலாமா. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு /n போடுறேன். ஸோ /n நான் எங்கனாலும் போட்டுக்கலாம், முன்னாடி போட்டுக்கலாம், பின்னாடி போட்டுக்கலாம். முன்னாடி போட்டேன்னா எனக்கு வந்து நியூ லைனை வந்து முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும், பின்னாடி போட்டேன்னா அடுத்த லைன்ல நியூ லைன் பிரிண்ட் ஆகும். அவ்வளவுதான். எங்க போட்டாலும் நமக்கு அதோட பர்பஸ் ஒன்னா தான் இருக்க போகுது. அதனால நீங்க கவலைப்படுத்த வேணாம். இந்த நம்பர் இஸ் போட்டு அதே மாதிரி %d போட்டு இந்த இடத்துல காமா போட்டு நான் என்ன பண்றேன், ஏவா ஏ அப்படின்னு போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம ப்ரோக்ராம் கரெக்டா இருக்கான்னு பார்ப்போமா. என்ன பண்ணிருக்கேன், ஜஸ்ட் என்டர் த இன்புட்னு சொல்லிட்டு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக, அதாவது நம்ம டிஸ்பிளே கரெக்ட் நீட்டா இருக்கணுன்றதுக்காக போட்டு இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு இன்டீஜர் வேல்யூவை கெட் பண்றதுக்கு போட்டிருக்கேன். கெட் பண்ண உடனே இந்த அவுட்புட்டை பிரிண்ட் பண்றதுக்கு நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நான் கம்பைல் பண்ணிட்டேன், ரன் பண்ணி பார்க்குறேன். என்டர் இன்புட் கேட்குது. நான் என்ன பண்றேன், ஃபைன் கொடுக்குறேன். ஃபைன் கொடுத்து நான் என்டர் கிளிக் பண்ண உடனே எனக்கு அவுட்புட்ல என்ன காட்டுது, த நம்பர் இஸ் ஃபைன் காட்டுது. ஓகே, புரிஞ்சிருச்சா? இப்போ நீட்டா இருக்கா? ஓகே, ஓகே வந்துருச்சா?
இப்போ அடுத்தது என்ன பண்றேன், அடுத்த இன்புட் வாங்குற மாதிரி போடுவோமா? அதுக்கு முன்னாடி இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நான் இந்த மாதிரி வரிசையா ஒவ்வொன்றா பிரிண்டஃப் ஸ்கேனஃப் பிரிண்டஃப் ஸ்கேனஃப் பிரிண்டஃப் ஸ்கேனஃப் போட்டுக்கிட்டா உங்களுக்கு இந்த லைன் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்க மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஸ்கேனஃப்ல ஒரே டைமே நம்ம நிறைய இன்புட் நம்மளால வாங்க முடியும். ஓகே, அது எப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், செகண்ட் கேரக்டர். இப்போ நான் கேரக்டர் இன்புட் வாங்க போறேன்னா ஒன்றும் இல்லை, இங்கேயே நான் ஸ்பேஸ் விட்டு பர்சன்டேஜ் சீன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்க நான் என்ன பண்ணிக்கலாம்னா கமா போட்டு அண்ட் பீன் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுனா, நான் வந்து ரன் பண்ண உடனே என்டர் த இன்புட் காட்டிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் நான் வந்து 5ஓ 2ஓ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு நான் என்டர் கிளிக் பண்ணேன்னா அகைன் என்கிட்ட என்ன பண்ணுன்னா அடுத்த இன்புட்டை அதுவே வெயிட் பண்ணும் அடுத்த இன்புட் கொடுக்குறதுக்கு. ஸோ நான் அடுத்த இன்புட் கொடுத்த பிறகுதான் அடுத்து வந்து அது பிரிண்ட் லைனுக்கே போகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஸ்கேனஃப்ல ஒரே லைன்லயே என்னால மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு மல்டிபிள் இன்புட்ஸை மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட்ஸை என்னால கொடுக்க முடியும். திரும்ப திரும்ப நான் ஸ்கேனஃப்னு நிறைய டைம் போட தேவையில்லை. ஓகே, இது வந்து ஸ்கேனஃப்ல ஒரு அட்வான்டேஜ். ஓகே, ஆனா இதுல ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள போடும்போது கமா யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்பேஸ் தான் விடணும். ஓகே, ஒரு பர்சன்டேஜ் டிக்கும் பர்சன்டேஜ் சிக்கும் நடுவில் நான் என்ன பண்ணிருக்கேன், கமா போடல, ஸ்பேஸ் தான் விட்டுருக்கேன். ஸ்பேஸ் தான் விடணும், கமா போட்டா தப்பு, எரர் அடிக்கும். ஓகே, ஆனா இந்த சைடு நம்ம இங்க நம்ம இந்த சைடு வேரியபிள் அண்ட் போட்டு வேரியபிள் கொடுக்கும்போது கண்டிப்பா கமா தான் கொடுக்கணும், ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இங்க நான் ஸ்பேஸ் விடும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, நான் பிபிடியில சொன்னேன், நம்ம கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே என்ன பண்ணோம், பர்சன்டேஜ் சைனை தான் பார்க்கணும்னு சொன்னேன். பர்சன்டேஜ் சைனை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்பை பார்க்கும். ஒரு இன்டீஜரா வாங்க போறான்னு சொல்லிட்டு அது போய் இன்டீஜரா கெட் பண்ணிட்டு வரும். கெட் பண்ணிட்டு அகைன் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அகைன் பர்சன்டேஜ் சிம்பிள் பார்த்த உடனே அகைன் டேட்டா டைப் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அகைன் டேட்டா டைப் பார்த்துட்டு அப்ப அவன் கேரக்டர் கேட்கறான்னு சொல்லிட்டு கேரக்டர் இன்புட்டை நம்மகிட்ட வாங்க வரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், அகைன் ஸ்லாஷ் n போட்டுக்கிறேன். அப்பதான் எனக்கு அடுத்த லைன் வரும். ஓகே, போட்டுட்டு printf நான் செகண்ட் என்ன வாங்குறேன், கேரக்டர் வாங்குறேன்னா இந்த கேரக்டர் இஸ்னு போட்டு அதே மாதிரி பர்சன்டேஜ் சீன் போட்டுக்கலாம். ஓகே, போட்டுட்டு அதே மாதிரி ஸ்லாஷ் n போட்டுக்கிறேன், கமா பின்னு போட்டுக்கலாம். கரெக்டா, கமா பி. ஓகே, கம்பைல் பண்ணவா, கம்பைல் பண்ணிட்டேன், ரன் பண்ண பார்க்குறேன். என்டர் இன்புட் கேட்குது, ஃபர்ஸ்ட் 5 கொடுக்குறேன், 5 கொடுத்தோன்னே என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோன்னே அகைன் கீழே வந்து அதை வெயிட் பண்ணுது, ஏன்னா நம்ம 2 இன்புட் வாங்க போகிறோம். நான் இந்த இடத்துல கேஷ் போட்டு ஹச்னு கொடுக்குறேன். இப்போ நான் என்டர் கொடுத்தோன்னே என்ன ஆகுது, த நம்பர் இஸ் 5, த கேரக்டர் இஸ் ஹச். ஸோ ரெண்டுமே என்கிட்ட இன்புட் வாங்கிட்டு ரெண்டு அவுட்புட்டையும் அது பிரிண்ட்அப்ல டிஸ்பிளே பண்ணுது. கரெக்டா, புரிஞ்சுச்சா? ஸோ முடிஞ்சு. இப்போ இதுல நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு அடுத்ததா ஒன்னே ஒன்று மட்டும் காட்ட போறேன். ஸோ நமக்கு டைம் இல்லாதனால ஒரே ஒரு இதை மட்டும் பார்த்து நம்ம அடுத்த டைப்புக்கு போகலாம். ஸோ இந்த ஃப்ளோட்டை விட்டுலாம், கேர் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேர் பி பார்த்தோம், கேர் C3 மட்டும் பார்ப்போம், அதாவது ஸ்ட்ரிங் மட்டும் பார்ப்போம். ஓகே, ஸோ இதுலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்கோட டைப் என்னது, பர்சன்டேஜ் எஸ். ஓகே, ஸோ நான் பர்சன்டேஜ் எஸ் போட்டுட்டு இங்க கமா போட்டுட்டு சி போடுறேன். ஓகே, இங்க நல்லா நீங்க யோசிச்சு பார்க்கணும். நீங்க பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்ன இவன் வந்து இங்க ஃபுல்லா ஆம்பர்சன்ட் சிம்பிளா போட்டிருக்கான், இங்க மட்டும் அவன் போடலையே அப்படின்னு யோசிக்கலாம். ஓகே, ஸோ இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மற்ற எல்லா டைப்ஸுக்கும் நம்ம இப்போ ஆம்பர்சன்ட் போட்டுக்கலாம். ஆனா நம்ம இந்த மாதிரி வந்து இதை வந்து அரேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணி போடுற வேரியபிளுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆம்பர்சன்ட் போடக்கூடாது. அது ஏன் அப்படின்றத நம்ம ஐ திங்க் நம்ம 4th or 5th யூனிட்ல நமக்கு அரே, பாயிண்டர்ஸ், எனுமரேஷன் அந்த டாபிக்லாம் வரப்ப பாயிண்டர்ஸ் பத்தி படிப்போம். ஓகே, அதை பத்திலாம் படிக்கும்போது இந்த ரீசனை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கிட வேண்டியது என்னன்னா, நம்ம எல்லா டைப்புக்கும் நம்ம ஆம்பர்சன்ட் போட்டா மட்டும்தான் நமக்கு இன்புட் கரெக்டா அந்த வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகும். ஆனா இந்த மாதிரி டைப் டிஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம, அதாவது சைஸ் டிஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம இந்த ஆம்பர்சன்ட் போடக்கூடாது. இதுதான் லா. ஓகே, இப்போ நான் பிரிண்ட் அப் பண்ணிட்டு ஐ மீன் ஸ்கேன் பண்ணிட்டு இந்த அவுட்புட்டை நான் கெட் பண்ண டிஸ்பிளே பண்ண போறேன். அப்ப என்ன பண்ணிக்கலாம், இது பேர் என்னது, ஸ்ட்ரிங்கா, த ஸ்ட்ரிங் இஸ் போட்டு பர்சன்டேஜ் என்னது எஸ், எஸ்ன்னு போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு
காமா சி அப்படின்னு போட்டேன். ஓகே, இப்போ நான் கம்பைல் பண்ணி பார்க்கவா? எரர் அடிக்குது. என்ன எரர்? பிரிண்ட்டை தப்பா போட்டிருக்கேன். பிரிண்டர். ஓகே, இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா பார்த்துக்கணும். இப்போ ஓகே, இப்போ நான் ரன் பண்றேன். 3 இன்புட் வாங்க போகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வாங்குது? இன்டிஜர் 5 கொடுத்துட்டேன். செகண்ட் வந்து நான் 10 கொடுத்த மாதிரி ஹச் கொடுத்துக்கிறேன். அகைன் என்டர் தட்டுறேன். மூணாவதா கேட்குது. இப்போ நான் ஹாய் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன வருது? the number is 5, the character is h, the string is hi. ஓகே, வந்துருச்சா? இப்போ இதுல இன்னொன்னு பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்க யோசிக்கலாம், நீ வந்து scanf-லாம் எனக்கு ஒரே லைன்ல தானே கொடுத்த, அப்ப ஏன் எனக்கு printf மட்டும் எனக்கு 3 லைனா கொடுத்துருக்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஓகே, இப்போ இதுல நம்ம ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, நான் என்ன பண்ண போறேன்னா இதை ஒரே லைன்ல பிரிண்ட் பண்ண போறேன். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். printfன்னு போட்டுட்டு இப்போ நான் வாங்கின எனக்கு எல்லா அவுட்புட்டும் ஒரே லைன்ல காட்டணும். அப்படின்னா என்ன பண்ணுவேன்? ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். இந்த வேல்யூஸ் ஆர் அப்படின்னு போட்டேன். ஸோ நமக்கு என்னெல்லாம் போட்டிருக்கோம்? % d ஒன்று இருக்கு, ஸ்பேஸ் விட்டு % c ஒன்று இருக்கு, ஸ்பேஸ் விட்டு % s ஒன்று இருக்கு. ஓகே, இந்த இடத்துல என்னெல்லாம் போடுவோம்? a இருக்கு, b இருக்கு, c இருக்கு. கரெக்டா? நான் செமிகோலன் போடவா? போட்டேன். இப்போ நான் கம்பைல் பண்ணி பார்க்குறேன். கரெக்ட். இப்போ நான் ரன் பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வழக்கம் போல நம்மகிட்ட இன்புட் கேட்கும். என்ன பண்றேன்? அதே மாதிரி வேற கொடுக்குறேன். 2 கொடுக்குறேன், k கொடுக்குறேன், ஏதாவது 2 லெட்டர் வேர்ட் சொல்லுங்க. ஓகே, ஆம் கொடுக்குறேன். சும்மா ரேண்டமா கொடுக்குறேன். ஓகே, இப்போ 3 கொடுக்குறேன். என்னாச்சு? இப்போ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 2, கேரக்டர் இஸ் k, ஸ்ட்ரிங் இஸ் ஆம். நம்ம கொடுத்ததெல்லாம் வந்துருச்சு. லாஸ்டா என்ன வருது? இந்த வேல்யூஸ் ஆர்னு போட்டு ஒரே லைன்ல 3மே பிரிண்ட் ஆகுது. கரெக்டா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஸ்கேன்எஃப்ல நம்ம ஒரே லைன்ல மல்டிபிள் இன்புட்ஸ் வாங்குற மாதிரி பிரிண்ட்எஃப்ல நம்மளால ஒரே லைன்ல எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ண முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு பிரிண்ட்எஃப் அண்ட் ஸ்கேன்எஃப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். கரெக்டா? நம்ம அடுத்த டாபிக் போலாமா? ஓகே, அடுத்த டாபிக் என்னன்னா புட் கேர் அண்ட் புட் எஸ். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, நான் சொன்ன மாதிரி இது அன்ஃபார்மேட்டட் டைப். ஓகே, ஸோ இந்த புட்கார் அண்ட் புட்டஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, the putcar function displays one character on a display monitor. ஸோ என்ன பண்ணுது? நம்மளோட மானிட்டர்ல புட்கார் வந்து ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் டிஸ்பிளே பண்ணுது. நமக்கு ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் டிஸ்பிளே பண்ணணுன்ற பட்சத்துல நம்ம புட்கார் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். டேட்டா டைப் என்னது? புட்கார் ஆஃப் கேரக்டர் இருக்க வேரியபிள். ஏன் கேர் வேரியபிள் கொடுத்துருக்கேன்னா, நம்மளோட வேரியபிளோட டேட்டா டைப் என்ன இருக்கணும்? கேரா இருக்கணும். ஓகே, சிம்பிள், முடிஞ்சு போச்சு. ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். put test function அதே மாதிரி displays a string of characters on the display. சிம்பிள், ஒரே சின்டாக்ஸ் தான் வரும். putchar puttest நம்மளோட வேரியபிள்ல ஒரு கேரக்டர் மட்டும் தான் ஸ்டோர் ஆகுதுன்னா putchar யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் இருந்துச்சுன்னா நம்ம putchar யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்துல நமக்கு வந்து சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், நிறைய கேரக்டர்ஸ் ABCD இல்ல ஹாய், ஹலோ, இந்த மாதிரி டிஸ்பிளேஸ் இருக்க எல்லா வேர்டுமே ஸ்ட்ரிங். இது ஒரு கேரக்டர், இந்த எஸ்ன்றது ஒரு கேரக்டர். ஆனா நம்ம ஃபுல் வேர்டுன்றது ஸ்ட்ரிங், சீன்றது ஒரு கேரக்டர், கேரக்டர்ஸ்ன்னு ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரிங். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? புட்டஸ் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் சிமிலரா இன்புட் கெட் பண்றதுக்கு 2 டைப் இருக்கு. ஓகே, கெட் கேர், கெட் டெஸ்ட் அப்படி சொல்லிட்டு 2 டைப் இருக்கு. ஓகே, ஸோ இதுல இந்த கெட் கேர் ஃபங்க்ஷன் அக்செப்ட்ஸ் சிங்கிள் கேரக்டர் ஃப்ரம் தி கீபோர்டு. அதே மாதிரி தான் என்ன பண்ணுது? கெட் கேர் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுது? நம்ம கிட்ட ஒரு சிங்கிள் அவுட்புட்டா வாங்கிக்கிடுது. ஐ மீன் சிங்கிள் கேரக்டரை இன்புட்டா வாங்கிக்கிடுது. ஓகே, அதே மாதிரி கெட்டஸ் ஃபங்க்ஷன் நம்ம கிட்ட ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை ஸ்ட்ரிங்கை நம்மகிட்ட இன்புட்டா வாங்கிக்கிடுது. சின்டெக்ஸ் நம்மகிட்ட ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. இதுல நம்ம பண்ணிக்கலாம், புட்கேர் புட்டஸ்ன்னு போட்டு உள்ள வேரியபிள் போடுறோம். கெட்டஸ்லயே அதே மாதிரி போட்டு உள்ள வந்து நம்ம ஸ்ட்ரிங் வேரியபிளை போடுறோம். ஆனா கெட் கேர்ல மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா வேரியபிள் ஈக்குவல் டுன்னு போட்டு கெட் கேர் ஆஃப்னு நம்ம அசைன் பண்ணணும். ஓகே, இந்த ஒரு சின்டாக்ஸ் மட்டும் மாறும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதுல நம்ம தப்பு விடக்கூடாது. ஓகே, ஓகே, இப்போ நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே விட்டுறலாம், இது நமக்கு வேணாம். ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கெட் கேர் மட்டும் பார்ப்போம். ஓகே, வரேன். இங்கேயும் நம்ம ஹேஸ் இன்க்ளூட் std_h மேண்டேட்டரி.
ஏன்னா நம்ம ஃபார்மேட்டடா இருந்தாலும் சரி அன்ஃபார்மேட்டட் இன்புட்டா இருந்தாலும் சரி நமக்கு இந்த stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் கண்டிப்பா தேவை. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுக்கு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், கேர் பின்னு சொல்லிட்டு ரேண்டமா வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ கேர் பின்னா நம்மளோட பீன்ற வேரியபிள்ல ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். அதை வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இந்த வேரியபிள் என்ன பண்றேன், கெட் கேர் ஆஃப்னு கொடுக்குறேன். கெட் கேர் ஆஃப்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு செமிகாலன் கொடுத்துட்டேன். கம்பைல் பண்ணா ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது. நான் ரன் கொடுக்குறேன், அப்படியே நிற்கும். ஏன்னா நான் பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. ஓகே, ஜஸ்ட் நான் ஹச்ன்னு கொடுத்தேன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஏன் முடிஞ்சிச்சு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து இதில் எதுவுமே போடலை. லைக் வந்து அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எதுவுமே போடலை. கரெக்டா? ஸோ நம்மளோட ரீடபிலிட்டிக்காக ஒன்று எழுதிக்கிறேன். ஓகே, ஏன்னா நம்ம வந்து நம்ம அதை டிஸ்பிளே பண்ணும்போது நமக்கு தெரியாது நம்ம இன்புட் கொடுக்கணுமா வேணாமான்னு. அதுக்காக நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், என்டர் இன்புட்னு சும்மா போட்டுக்கிறேன். ஓகே, இது வந்து ஜஸ்ட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே, அப்போனா இன்புட் கொடுன்னு தெரியும். ஓகே, ஸோ இப்போ அகைன் ரன் பண்ணி பார்ப்போமா? அகைன் அதே மிஸ்டேக் பண்ணேன், printf மறந்துடக்கூடாது. ஓகே, பிரிண்ட்னா பிரிண்ட்னு எழுதக்கூடாது. ரன் பண்றேன், என்டர் இன்புட் கேட்குது, நான் ஹச்ன்னு கொடுக்குறேன், அகைன் வெளியே வந்துருச்சு. ஏன் வந்துருச்சுன்னா நம்ம அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணல. ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், நம்மளோட சிங்கிள் கேரக்டரை டிஸ்பிளே பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம புட் கேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் லெட்டர்லாம் யூஸ் பண்ண மறந்துறாங்க, புட் கேர் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு உள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட இந்த வேரியபிளை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் கம்பைல் பண்றேன். கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ண உடனே அகைன் என்கிட்ட என்டர் இன்புட் கேட்குது. நான் அகைன் இன்புட் ஹச்ன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா என்னோட அவுட்புட் என்ன ஆகுது, ஹச்ன்னு அகைன் டிஸ்பிளே ஆகுது. இதுதான் இந்த கெட் கேர் அண்ட் புட்கேர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. இப்போ அதே மாதிரி நம்ம கெட்டர்ஸ் அண்ட் புட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, நான் என்ன சொன்னேன், இந்த கெட் கேர் அண்ட் புட்கேர் கேரக்டருக்கு ஒர்க் ஆகும்னு சொன்னேன். கெட்டர்ஸ் அண்ட் புட்டர்ஸ் எதுக்கு ஒர்க் ஆகும்னு சொன்னேன், ஸ்ட்ரிங்குக்கு ஒர்க் ஆகும்னு சொன்னேன். ஓகே, அதனால நான் அப்பா அதை மாதிரி அகைன் 3 கொடுத்துக்கிறேன். ஓகே, 3 கொடுத்துட்டு இந்த என்டர் இன்புட் அப்படியே இருக்கட்டும், இதோட சின்டெக்ஸை மாற்றணும். என்ன மாற்றணும், கெட் எஸ் ஆஃப்னு போட்டு உள்ள என்ன பண்ணும், நம்மளோட வேரியபிளை போடணும். அப்போனா நம்மளோட இன்புட் கெட் பண்ணுவோம். அதே மாதிரி இதோடது என்ன சேஞ்ச் ஆகும், புட் டெஸ்ட்னு சேஞ்ச் ஆகும். புட் டெஸ்ட்னு போட்டு பீன் போட்டோம். இப்போ என்ன பண்ணுது, நமக்கு த்ரீ கேரக்டர்ஸ் நம்மளால இவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்டோர் பண்ணிட்டு என்டர் இன்புட் கேட்குது, நம்ம கொடுக்குறோம், அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுது. சிம்பிள். இப்போ நான் கம்பைல் பண்ணி பார்க்கட்டா? கம்பைல் பண்றேன், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு வார்னிங் தான் வருது, பிரச்சனை இல்லை. ஓகே, பார்த்துக்கலாம், நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ ரன் பண்றேன், என்டர் இன்புட் கேட்குது, நான் பல மாதிரியே ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் கொடுத்த உடனே என்னது, ஹாய்ன்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ உங்களுக்கு printf அண்ட் scanf எதுக்கு யூஸ் ஆகுது, அதே மாதிரி கெட் கேர் அண்ட் புட் கேர், கெட்டர்ஸ் அண்ட் புட்டர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம சியில் யூஸ் பண்ற இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். இது ரெண்டு டைப் பார்த்தோம், ஃபார்மேட்டட் அண்ட் அன்ஃபார்மேட்டட். ஃபார்மேட்டட்ல நம்ம டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணுவோம், அது என்னது scanf அண்ட் printf. அன்ஃபார்மேட்டட்ல நம்ம அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ல பர்டிகுலர் டேட்டா டைப் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதில் நம்ம என்ன யூஸ் பண்றோம், கெட் கேர் அண்ட் புட் கேர் கேரக்டருக்கு யூஸ் பண்றோம், கெட்டர்ஸ் அண்ட் புட்டர்ஸ் ஸ்ட்ரிங்குக்கு யூஸ் பண்றோம். உங்களுக்கு ஹோப் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.